ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11ல இந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர். இது வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சில அப்ளிகேஷன்ஸ் இது வந்து கண்டிப்பா பிளாக் பண்ணும். பிகாஸ் நீங்க வந்துட்டு விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1 ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓல்டு அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த டேலி அது மாரி சம்திங் டிஃபரண்ட் ரொம்ப அ பழைய செட்டப் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் அதெல்லாம் இதுல நீங்க விண்டோஸ் 11 இருந்து போடும்போது சம்டைம் பிளாக் பண்ணும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் எக்ஸ்பிக்கும், விண்டோஸ் 11க்கும் நீங்க செக்யூரிட்டி கம்பேர் பண்ணும்போது 200% வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே இதுல இருக்கு. விண்டோஸ் 11ல இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ்பில சப்போர்ட் பண்ற சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பா இத வந்து பிளாக் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்றது? பிளஸ் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் புரொடெக்ஷன் எப்படி டிசேபிள் பண்ணா, அது அந்த இஷ்யூஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 4 மெத்தட்ல நம்ம வந்து டிசேபிள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வே விண்டோஸ்ல ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு, அதில செட்டிங் போயிடுங்க. ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணி ஸோ இதில செட்டிங் போயிடுங்க. செட்டிங் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இதில பிரைவசி அண்ட் செக்யூரிட்டில இங்க இருக்கு பாருங்க. பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதில விண்டோஸ் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்றேங்க. இதில வந்துட்டு ஆப் அண்ட் ப்ரௌசர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்றேங்க. இதில இந்த ரெப்யூட்டேஷன் பேஸ்ட் புரொடெக்ஷன் செட்டிங் கிளிக் பண்றேங்க. இதில இந்த செக் ஆப் அண்ட் ஃபைல்ஸ் ஸோ இது டிசேபிள் பண்ணுங்க. அந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் ஃபார் எட்ஜ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் புரொடெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இதில கீழ இருக்கிற அந்த 3 ஆப்ஷன் டிசேபிள் பண்ணணும். வார்ன் மீ அபௌட் மலிஷியஸ் ஆப்ஸ். ஸோ நம்ம அந்த ஓல்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது, அது கண்டிப்பா அது மலிஷியஸ் ஆப் வந்தா, அத வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதால இது எல்லாத்தையுமே டிசேபிள் பண்றேங்க. ஏன் இதெல்லாம் வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும்? டிசேபிள் பண்ணாம அப்படியே கீப் சேஃப் குடுத்து இன்ஸ்டால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது, கண்டிப்பா அது வந்து வார்னிங் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டிசேபிள் பண்ணிடணும். ஓகே. ஸோ இது எல்லாமே டிசேபிள் பண்ணியாச்சு. இந்த இத குளோஸ் பண்றேங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்றேங்க. எட்ஜ் ப்ரௌசர்ல செட்டிங்ல போயிட்டு ஸ்மார்ட் ஸ்கிரீன் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஸ்கிரீன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க மைக்ரோசாஃப்ட் டிபெண்டர் ஸ்மார்ட் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? இத வந்து என்ன பண்ணணும்னா, இத வந்து ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீழ பாருங்க, பிளாக் பொட்டன்ஷியலி அன்வான்டட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதையும் டிசேபிள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அத டிசேபிள் பண்றேங்க. செகண்ட் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் டிசேபிள் பண்றேங்க. அவ்வளோதான். எட்ஜ் ப்ரௌசர் பொறுத்தவரைக்கும் இது 2 ஆப்ஷன் தான். ஸோ இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்துட்டு லோக்கல் குரூப் பாலிசி. விண்டோஸ் மெஷினுடைய லோக்கல் குரூப் பாலிசில போயிட்டு அத டிசேபிள் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லோக்கல் குரூப் பாலிசில போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ், விண்டோஸ் காம்போனன்ட்ஸ் இதில விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கு பாருங்க. விண்டோஸ் டிஃபெண்டர் ஸ்மார்ட் ஸ்கிரீன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோரர்ல இன்கேஸ் இங்க நீங்க ஃபைண்ட் பண்ணீங்க. அதாவது நாட் கான்ஃபிகர் இப்போதைக்கு இருக்கு. பட் சில சில மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க இத ஓப்பன் பண்ணிட்டு எனேபிள்னு இருக்கும். அத நாட் கான்ஃபிகர் குடுத்துருங்க. ஸோ இந்த 2 செட்டிங்க பார்க்கணும். இந்த 2 செட்டிங் கண்டிப்பா நாட் கான்ஃபிகர் தான் இருக்கணும். சிமிலர்லி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயும் அதே மாரி இந்த 2 செட்டிங் நாட் கான்ஃபிகர் தான் இருக்கணும். ஸோ இந்த லோக்கல் குரூப் பாலிசி பொறுத்தவரைக்கும் இந்த 2 ஆப்ஷன் மஸ்ட் பார்க்கணும். செக் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு 3 ஆப்ஷன். ஸோ 4த் ஆப்ஷன் வந்து இன்கேஸ் நீங்க Google Chromeல சம்திங் ஏதாவது சைட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் எக்ஸ்டென்ஷன் சம்திங் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் இங்க இருக்கு பாருங்க. எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ப்ரௌசர் புரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆன் இருக்கு. அத வந்து ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷனே வேண்டாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படின்னு குடுத்துருங்க. ரிமூவ். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப இந்த 4 மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் டிசேபிள் பண்ண முடியும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு
கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் புரொடெக்ஷன டிசேபிள் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். பட் அத தவிர நீங்க வேற எந்த பர்ப்பஸ்க்காகவும் இது டிசேபிள் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் புரொடெக்ஷன் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் குடுத்திருக்கிறது ரீசன் வந்துட்டு நம்மளுடைய செக்யூரிட்டிக்காக மட்டும் தான். நம்மளுடைய விண்டோஸ் மிஷினுடைய சேஃப்க்காக மட்டும் தான் அத குடுத்துருக்காங்க. பிகாஸ் ரீசென்ட்டா நெறைய இடத்துல வைரஸ் அட்டாக்ஸ்லாம் நெறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர நீங்க எங்கேயுமே டிசேபிள் பண்ணாதீங்க அன்வான்டடா. பிகாஸ் உங்களுக்கு ஏதோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் ரிமூவ் பண்ணிக்கங்க. அத தவிர்த்து வேற எதையும் டச் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.